77 வருடங்களுடைய விதிமீறல்களை முடிவுக்கு கொண்டு வந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றம். நண்பர்களே, சிஎஸ்ஐ என்னும் தொழுகை முறையுடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியில் தொடர்ந்து 77 வருடங்களாக விதிமீறல்கள் நடந்து வந்தது. ஒரு கம்பெனிக்கு அதனுடைய இயக்குநர்களை தேர்வு செய்ய அதற்கு சந்தா செலுத்துகின்ற பயனாளிகள் தேர்தலில் வாக்களிப்பது இயற்கை. ஆனால் இந்த சிஎஸ்ஐ சமுதாயம் என்னும், அதாவது சிஎஸ்ஐ என்னும் தொழுகை முறையை உடைய அல்லது ஆராதனை ஒழுங்கை உடைய அல்லது வழிபாட்டு ஒழுங்கை உடைய இந்த மக்கள் வழிபாட்டு முறைக்கு தேர்தல் நடத்தி வந்தார்கள் கடந்த 77 வருடங்களாக. இதை அப்படி செய்துவிட்டு சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை தவறான வழியில் நடத்தி வந்தார்கள். 2010 வருடங்களில் அதனுடைய பயனாளிகள் பல்வேறு வழக்குகளை தொடுத்தார்கள். பல்வேறு மத்திய அரசுக்கு புகார்களை அனுப்பினார்கள். அனுப்பி இது ஆர்ஓசி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கடைசியாக எஸ்எஃப்ஐஓ இன்வெஸ்டிகேஷனும் நடைபெற்று வருகின்றது. இதை எதிர்த்து கம்பெனி என்ன செய்தது என்றால் உச்ச நீதிமன்றத்திலே நீதிமன்றங்களில் முறையிட்டு நீதிமன்றங்களில் தோல்வியடைந்து அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. சரி, ஒருவர் தவறை செய்யும் போது அந்த தவறை திருப்பி செய்யாமல் இருப்பதைத்தான் நாம் பார்த்திருக்கின்றோம். இங்கே என்னவென்றால் செய்த தவறை திரும்பவும் 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 செய்து வந்தார்கள். அதன் பிறகு மேலும் வழக்குகள் நடைபெற்றது. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுமார் 22 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அத்தனை வழக்குகளிலும் தோல்வியடைந்தார்கள். சிஎஸ்ஐ பேராயர்களால் சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் இவாஞ்சலிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது இவாஞ்சலிக்கல் டிபார்ட்மெண்ட் சூப்பரண்டன்களாகிய பேராயர்கள். இந்த வழக்குகளில் எல்லாம் தோல்வியடைந்த பிறகு இப்பொழுது உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்குகள் கொண்டு செல்லப்பட்டது. 9 அப்பீல்கள், அதாவது 9 வழக்குகள் உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த உச்ச நீதிமன்ற முறையீட்டு அமர்வு ஒரே வார்த்தையில் அத்தனையும் காலி செய்துவிட்டு இந்த வழக்கை அடுத்த மேல் விசாரணைக்காக அடுத்த ஜூலை மாதம் 3ஆம் வாரத்தில் வைத்துள்ளது. நண்பர்களே, இந்த செய்தியின் மூலமாக நான் உங்களுக்கு ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஒருவர் தவறை செய்யும் போது திருந்திக் கொள்வது வழக்கம். இங்கே என்னவென்றால் சிஎஸ்ஐ டயசிஸ்கள் என்றால் சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் துணை அலகுகள் அல்லது கிளைகள், திருச்சபைகள், கல்விக்கூடங்கள், பாடசாலைகள் அத்தனையும் அதனுடைய துணை அலகுகள் அல்லது உபகிளைகள். இந்த உபகிளைகளை எதன்படி தான் ஆள வேண்டும்? கம்பெனியுடைய நியமத்தின்படி ஆள வேண்டும். ஒரு நாட்டினுடைய சட்டத்தின்படி தான் அதனுடைய எல்லா துறைகளும் இயங்கும். அதனுடைய எல்லா கிளைகளும், எல்லா மாவட்டமாக இருந்தாலும் சரி, மாநிலங்களாக இருந்தாலும் சரி, மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, இது கிராம அலுவலகங்களாக இருந்தாலும் சரி, முனிசிபாலிட்டியாக இருந்தாலும் சரி, அத்தனையும் நாட்டினுடைய சட்டப்படி தான் இயங்கும். இங்கே என்னவென்றால் கீழே கிளைகளில் தேர்தல், கிளைகளுக்கு சட்டம் ஏற்றுவார்கள், அவர்கள் சட்டம் ஏற்றுவார்களாம். உபகிளைகளுக்கு யார் சட்டம் ஏற்றுவார்கள்? அவர்கள் ஏற்றுவார்களாம். இப்படி அதே மாதிரி சம்பளம், பிஎஃப், போனஸ், கிராட்டுவிட்டி, ஓய்வு பெற்ற பென்ஷன் எல்லாம் வாங்குகிற சுவிசேஷத்துறை பணியாளர்கள் தங்களை சேர்மன் என்று அழைக்கின்றனர். எங்கடி சேர்மன்? ஒரு கம்பெனிக்கு ஒரு சேர்மன் தான் இருக்க முடியும் இல்லையா? ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கில் சேர்மன். யார்? நம்ம இதெல்லாம் என்னது? கடந்த 77 வருடங்களாக விதிமீறல்கள் நடந்து வந்தது. இப்பொழுது
அது அவை யாவும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வரி ஆர்டர் மூலமாக நிறைவு செய்யப்பட்டது. எல்லா சிஎஸ்ஐ தேர்தல்களும் நிறுத்தப்பட்டது. அதாவது சென்னை உயர் நீதிமன்றத்தில் இது கொடுத்த வழக்கின்படி இந்த சிஎஸ்ஐடிஏ கம்பெனி யாரிடம் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு அந்த வழக்கிலே என்ன செய்தார்கள் என்றால் சில உண்மைகள் மறைக்கப்பட்டது. சிஎஸ்ஐடிஏ என்ற உண்மையை மறைத்து சிஎஸ்ஐ என்று கொடுத்து அதற்கு தேர்தல் நடத்த கூறினார்கள். இந்த தேர்தல் சிஎஸ்ஐக்கு தேர்தல், சிஎஸ்ஐடிஏ கம்பெனிக்கு நிர்வாகம், இந்த இரண்டையும் நடத்துவதற்காக நீதிமன்றம் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளை ஏற்படுத்தியது. இந்த 2 நீதிபதிகள் இது பணி பொறுப்பை ஏற்று சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் மத்திய அலுவலகத்திலிருந்து பணிகளை கவனித்து வருகின்றனர். இதில் என்னவென்றால் இந்த அப்பீல் போன உடனே என்ன செய்தாங்கன்னா, அப்பீல் எதுக்காக போன உடனே உச்ச நீதிமன்றம் இப்பொழுது அதாவது 22ஆம் தேதி என்ன செய்கின்றார், ஒரு வழியில் அனைத்து சிஎஸ்ஐ தேர்தல்களும் நிறுத்தப்பட்டது. அப்படின்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்களுக்கு வேலை என்னது, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியை மட்டும் நிர்வகிக்க வேண்டும். சிஎஸ்ஐ தேர்தல்னு யாராவது நடத்தினா ஜெயிலுக்கு பிடிச்சி போடணும். அதுதான் இப்போது. நண்பர்களே, இந்த வீடியோ மூலமாக நான் உண்மை இது சொல்ல விரும்புகின்றேன். சிஎஸ்ஐ தொழுகை முறையை உடைய சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் பயனாளிகள் இனிமேலாவது விதிமீறல்களில் ஈடுபட வேண்டாம். போலியான தேர்தலை நடத்தி நாட்டினுடைய சட்டத்தை, கம்பெனியுடைய சட்டத்தை, பயனாளிகள் கம்பெனிக்கு கொடுக்கின்ற சந்தாவை அல்லது கம்பெனியுடைய சொத்துக்களை விற்பனை செய்வது, சந்தாவை மிஸ்யூஸ் பண்ணுவது, சொத்துக்களை விற்பனை செய்கிற போன்ற செயல்களில் ஈடுபட்டு என்ன செய்வது, குற்ற வழக்குகளில் ஈடுபட வேண்டாம் என்பதை இந்த வீடியோ மூலமாக. ஆகவே நண்பர்களே, இப்படி இனி சிஎஸ்ஐ தேர்தல் என்று யாராவது சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பார்களானால் இந்த ஆணையின்படி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கோ இல்லது இது கம்பெனியின் அனுமதி இல்லாமல், அதாவது நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட நீதிபதிகள் இன்றும் கம்பெனியை நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றபடியினால், ஏனென்றால் நீதிமன்றம் கம்பெனியின் நிர்வாகிகளை எதையும் சொல்லவில்லை, சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி எதையும் சொல்லவில்லை. எதை மட்டும் சொல்லியது, சிஎஸ்ஐ தேர்தல் நிறுத்தப்பட்டது. ஆகவே இப்படி திருட்டு தேர்தல் மூலமாக வந்து சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் திருச்சபைகள் வழியாகவோ இல்லை நிறுவனங்களாகிய கல்லூரிகள், பாடசாலைகள், கல்லூரி பாடசாலைகள், மருத்துவமனைகள் வழியாகவோ சிஎஸ்ஐடிஏ கம்பெனியின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுப்பார்களானால் காவல்துறையில் வழக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வங்கிகள் எங்களுக்கு கடிதங்களை கொடுத்து இந்த செய்திகளை கூறுங்கள். அவர்கள் வங்கிகள் நிறுத்தவில்லை என்றால் வங்கி மேலாளர்களையும் சேர்த்து காவல்துறையில் புகார் அளிப்பதும் நமது கடமை என்பதையும் இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். ஆகவே நண்பர்களை, வீடியோ பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு மேலே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சாச்சுன்னா என்ன செய்யுங்க, இது வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு காட்டும் இந்த செய்தி வங்கிகளுக்கும் மற்றவர்களுக்கும் போய் சேரும். நன்றி.